ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர், எழுத்தாளர், பேச்சாளர் வல்லம் பஷீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். திமுகவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் அங்கு இல்லை, எங்களுக்கு காய் கனி அப்படிங்கிற திருவள்ளுவரின் ஓமை காட்டி அவர் போயிருக்கிறாரு. செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான இன்டர்பிரேஷன் தெரியல. அப்புறம் டெல்லியில் போய் விஜய் அவர்கள் பாஜக சந்திக்கிறார், பிரதமரை பாஜக சந்திக்கிறாருன்னு சொல்லக்கூடாது பொலிட்டிக்கலாக, ஏன்னா அவர் இப்போ அரசியலாக பார்க்கக்கூடாதுல்ல. ஒரு முதலமைச்சராக தானே போயிருக்காரு, அதனால் அங்கே போனாலே பாஜக அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பிரதமரை சந்திக்கிறார் அப்படிங்கிற அந்த டோனில் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த விஷயத்தை எப்படி தோழர் பார்த்துருக்காரு. அப்புறம் இன்னொன்று இதை நம்ம அரசியலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ராஜாவையும் சந்தித்திருக்கிறார். இதை நம்ம அரசியல் சந்திப்பாக கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஏதாவது புள்ளி வைத்து இணைத்து பார்க்குறீங்களா, இல்லை எதேச்சையா அங்கங்கே நடந்த ஒரு விஷயம், இதை வழக்கம் போல பத்திரிகையாளர்கள் இப்படி ஏதாவது கிளப்பி விடாதீங்கன்னு பார்க்குறீங்களா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. இல்ல, அரசியலில் ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு நிச்சயமாக இருக்கும். தொடர்பு இல்லாமல் அரசியல் நகர்வுகள் இல்லை. நீங்க எல்லா விஷயத்தையுமே ஏதாவது ஒன்றோடு தொடர்பு படுத்தித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. சம்பவங்களும் அப்படித்தான் அரங்கேறுகின்றன. மரபு ரீதியான பயணம் முதல் பயணம். அந்த பயணத்தில் அவர் பிரதமரோடு என்ன பேசினார், எது குறித்து விவாதித்தார், அவரிடத்துல சொல்லப்பட்ட செய்தி என்ன, இது எதையுமே அன்றைக்கு தமிழ்நாடு அரசோ அல்லது விஜயினுடைய தரப்போ வெளிப்படுத்தவே இல்லை. அந்த சந்திப்பு ஒரு ரகசிய சந்திப்பாகவே இருந்தது. இப்போது நித்தி ஆயோக் கூட்டம், இந்த நித்தி ஆயோக் கூட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதுதான். 11வது நித்தி ஆயோக் கூட்டம் இந்த மாதத்தில் நடைபெறும், இந்த தேதியில் நடைபெறும் என்று ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இடையில் தேர்தல் முடிவுகள் மாறி வந்ததற்கு பிறகு விஜய் முதலமைச்சராகி இருக்கிறார், அவ்வளவுதான். அதுல ஒரு விஷயம் குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா, நிதி ஆயோக் கூட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய நிதியை பெற்றுக்கொண்டு வருவதற்கான கூட்டம். நிதிங்கிற வார்த்தை இங்க தாவேக்காவினருக்கு ஒரு குழப்பத்தை தந்துருச்சு. நிதி ஆயோக்ல போய் நிதியெல்லாம் கேட்க முடியாது, அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதாவது ஒரு கூட்டு முயற்சி தான். இன்றைக்கு கூட பிரதமர் பேசுகிற போது சொல்லியிருக்காரு, மாநிலங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து வலிமையான பாரதத்தை உருவாக்குவோம், நல்ல பல திட்டங்களை நாட்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நிதி ஆயோக்கினுடைய அடிப்படை தத்துவம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மாநிலங்கள் சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு ஒத்துழைப்பு தருவது, திட்டங்களை தீட்டுவது இதனுடைய பிரதானமான குறிக்கோளாக இருக்க முடியும். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கே தாட்டு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதுதான் அங்க இருக்கிற சிக்கலே. டி.கே. சிவகுமார் யாருன்னு கேட்டீங்கன்னா, மேற்கே தாட்டு அணை கட்டுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபயணம் சென்றவர். கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திட போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டவர். இன்றைக்கு அவர் முதலமைச்சராக உட்கார்ந்து நடைபயணத்துல ஒரு கொலாப்ஸ் இல்ல, அந்த நடைபயணத்துல ஒரு கொலாப்ஸ் ஆகி உட்கார்ந்து அதை கன்னட மக்களுடைய பெரிய ஒரு அடையாளமா காண்பிக்க முயற்சி பண்றாரு அவர். அந்த நடைபயணத்துலலாம் அவர் அப்படி மயங்கி விழுந்து, பரவாயில்ல காவிரிக்காக என்னுடைய இதுங்கிற அந்த ரேஞ்சுக்கு அந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. அப்போ நீங்க அவர் முதலமைச்சராக முதல் நிதி ஆயோக் கூட்டம், நீங்க முதலமைச்சராக நிதி ஆயோக் கூட்டம். ஆஸ் பர் த ரெக்கார்டு, நான் அரசியல் ரீதியாக அப்படி புரிஞ்சுக்கிறேன். பாஜகவுக்கு தாவேக்காவும் எதிர்கட்சி தான், காங்கிரஸும் எதிர்கட்சி தான். இப்போ யாருக்கு ஆதரவாக செயல்படுவது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவு எடுக்கிற போது, பாரதிய ஜனதா கட்சி விவகாரத்துல நீங்க தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன, பாஜகவுக்கு என்ன அழுத்தத்தை கொடுக்குது? இன்னைக்கு நித்தி ஆயோக்கு போனவர் அதை பேசி இருக்கிறாரா? அது சம்பந்தமா ஏதாவது டிஸ்கஷன் இருக்கா? எந்த தகவலும் இல்லை, எந்த செய்தியும் இல்லை. இப்படி ஒரு புறம் போய்கொண்டே இருக்க, இன்னொரு புறத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, போன முறை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சோனியா காந்தி அம்மையாருடைய சந்திப்பு இல்ல, ராகுல் காந்தியினுடைய சந்திப்பு இல்ல. இந்த முறை அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. நேற்றைக்கு மரியாதைக்குரிய தோழர் டி ராஜா அவர்களை சந்திக்கிறாரு. இன்னைக்கு காலையில தோழர் வீரபாண்டியன் அறிவிக்கிறாரு, எங்களால திமுக கூட்டணியில தொடர முடியாத சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயங்களாகவே இருக்கு. ஏன் இத்தனை நாட்களாக திமுக கூட்டணியில் தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கம்யூனிஸ்ட் வரல, இப்பயே வந்திருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு கூட விஜய் எப்படி பேசாமல் ஒரு கள்ள மௌனத்தோடு நகர்கிறாரோ அப்படித்தான் தோழர் வீரபாண்டியனும் நகர்றாருன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இன்னைக்கு தோழர் வீரபாண்டியன் சொல்றாரு, விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நீங்களே இன்னைக்கு கிளாரிட்டியா இல்லைன்னு நான் சொல்றேன்.
இந்த காரணங்க. அதனால நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வர்றோங்க. இல்ல திமுக கூட்டணியில் தொடர முடியாதுங்க. நாங்க போய் தாவேக அமைச்சரவையில பங்கேற்க போறோங்க. இப்படி நீங்க அழுத்தமான வாதங்களை வைக்கலாமே. உங்க தரப்பு நியாயத்தை சொல்லலாமா? அப்ப உங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கு இல்லையா? இதை நியாயப்படுத்த முடியாது. இது நியாயப்படுத்தினால் தமிழ்நாட்டு மக்களிடத்துல நாம எடுபடாம போவோம், விமர்சிக்கப்படுவோம், பரிகாசிக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தில் இருந்துதான் அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப நயத்தகு நாகரிகத்தோடு இனிமேல் தொடர முடியாத சூழல் உருவாகி இருக்கு அப்படிங்கிறாரு. பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. நீங்க கூட கேட்டீங்க இல்லையா? திருக்குறள் இருந்தெல்லாம் ஓமை எடுத்து சொல்லியிருக்காருன்னு. அந்த ஓமை அவர் எதுக்கு சொன்னாருன்னா, நான் ரொம்ப டேமேஜ் பண்ண விரும்பல, நான் ரொம்ப மென்மையா இந்த போக்க கடைபிடிக்கிறேன், கம்யூனிஸ்டுகளுடைய போக்கு மென்மையா இருக்கும் அப்படிங்கறதான் அவர் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்றாரு. ஆனா மீடியாக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் கனியாக தாவேக்காவையும் காயாக திமுகவையும் பார்க்கிற மாதிரி வீரபாண்டியன் பேசினதாக சொல்றாங்க. அவர் அப்படி சொல்லல. அதாவது காய்ங்கிற இடத்துல திமுகவை வச்சு கனி தாவேக்கா வந்துருச்சு, இப்ப ஏன் நான் காய்களை போய் கவரணும் அப்படிங்கிற மாதிரியாக பேசினான். அப்படி சொல்லல அவரு. நான் பேசிய வார்த்தைகள் ரொம்ப நயமான வார்த்தைகள். நான் திமுகவை காயப்படுத்தல, திமுகவை டேமேஜ் பண்ணல. அந்த மாதிரியான உறவு அல்ல எங்களுடைய உறவு. நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது நான் ஏன் அந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிற அடிப்படையில தான் அவர் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொன்னாரு. மொத்தத்துல நீங்க கூட்டணியில இல்ல. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு இருந்தீங்க திமுக கூட்டணியில நாங்க தொடர்றோம் அப்படின்னு. இப்ப ஏன் நீங்க கூட்டணியில இல்ல? அதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியத்தை சொல்லலாம். இப்ப உதாரணமா அண்ணன் திருமாவுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு நியாயம் கற்பிப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. நாங்க போய் அமைச்சரவையில பங்கேற்கிறோம் அமைச்சரவையில பங்கேற்கிறோம்னு சொன்னாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக விமர்சனங்களை வச்சாங்க. நீங்க அடிப்படைங்கிறது ரொம்ப கிளாரிட்டியோட போயிடுச்சு, நாங்க இந்த காரணத்துக்காக தான் போனோம்னு. இப்ப மதிமுக பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்தாங்க, எங்களை முறையா நடத்தல, இப்படி எல்லாம் சில குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே அவர்கள் தரப்புக்கு நியாயத்துக்கு வலு சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. அது நாட்டு மக்களிடத்துல அம்பலப்பட்டு போய் நிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் இந்த நிலைப்பாட்டை எடுத்ததற்கான காரணத்தை சொல்லவே இல்லையே. என்ன காரணம்? ஏன் இந்த கூட்டணியில இருந்து வெளியே இருந்தீங்க? இப்படி எதுவுமே முழுமையாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லப்படவே இல்லை. அது ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. இதை இந்த நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை பொது உடைமை இயக்கத்துக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மொத்தத்தில் விஜயினுடைய டெல்லி பயணம் என்பது நித்தி ஆயோக் கூட்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய வலிமையான குரலையோ அவரால் பதிவு செய்ய முடியல. தமிழ்நாட்டு பிரச்சனை பற்றி அவர் பேசல. அவர் சென்ற சந்திப்பு என்பது அரசு முறை பயணம். நீங்க கூட சொன்னீங்க பாஜகவை சந்திச்சாங்கன்னு சொல்லக்கூடாது, அவர் இப்ப முதலமைச்சர். இந்த பயணம் என்னவோ முதலமைச்சராக மேற்கொண்ட பயணம் போல எனக்கு தெரியல. ஏன்னா டி ராஜா சந்திப்பு, சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திப்பு, இன்னைக்கு ஒரு நிசப்தமான அமைதி இருக்கு பாருங்க. நீங்க திரும்ப திரும்ப எல்லா சேனல்கள்லயும் நான் காலையில பாத்துக்கிட்டே இருக்கேன் விஜயினுடைய முகத்தை. விஜய் சட்டப்பேரவையில எப்படி நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருப்பாரோ அதே மாதிரி நல்ல பிள்ளையாவே அங்க உட்கார்ந்துருக்காரு. அவர் இடத்துல எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல. பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கிட்ட அவர் பேசல, இந்த பக்கம் இருக்கிற முதலமைச்சர் கிட்ட பேசல, ஒரு சின்ன புன்னகை பூக்கல. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தோழர் டி சிவகுமார்கிட்ட பேசினாரா? இவர் பார்த்து அமைச்சர் கைன்னு சொன்னாரே, அந்த முதலமைச்சர்கிட்ட பேசினாரா? அதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல காங்கிரஸோட கூட்டு வேற வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் கூட்டணி கட்சி நேத்து தானே போய் சோனியா காந்தியை சந்திச்சிருக்கீங்க, நேத்து தானே ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கீங்க. இதுதான் விஜயினுடைய லட்சணம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் இந்த டெல்லி பயணம் ஒரு பிளாப்பான பயணம் தான். ஒரே ஒரு விஷயம் தான் அவருக்கு பொலிட்டிக்கலா ஒரு மைலேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று டி ராஜாவை பார்த்ததுனால இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அடுத்த கட்ட பயணம் இந்திய கம்யூனிஸ்டையும் உள்ளடக்கிய பயணமாகத்தான் அந்த கூட்டணியில தொடரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இது அரசுமுறை பயணம் அல்ல, அரசியல் பயணமாகத்தான் இது அமைந்திருக்கிறது. நான் முதல்ல ஒரு கேள்வியை கேட்டேன், அரசா அரசியல் பயணமானு. நீங்க அழகா ரெண்டையும் பிரிச்சு சொல்லிட்டீங்க. டி ராஜா சந்திப்பு, மு வீரபாண்டியன் செய்தியாளர் சந்திப்பு, எப்படி டாட்ஸ் இது இல்லாம இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லிட்டீங்க. இப்ப திமுக மதச்சார்பற்ற கூட்டணி என்ற காரணத்தை சொல்லி தான் இருந்தாங்க. இப்ப திமுக மதவாத கட்சி ஆயிருச்சா? அப்படி எதுவும் ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு மதவாதத்துக்கு எதிரான போக்கை தீவிரமாக இயக்க அரசியலில் செய்யக்கூடிய கட்சி எது அப்படின்னு நீங்க பார்க்கணும். முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் புரியாதவர்கள் அல்ல. இன்னும் குறிப்பா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றும் யார் நம்முடைய தோழர், யார் வலிமையாக எதிர்ப்பார்கள் என்கிற அந்த புரிதல் இல்லாத ஆட்கள் இல்லை. நான் ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த நேரத்துல பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்ப வரைக்கும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் எந்த மாறுபட்ட கருத்தையும் இந்த கூட்டணி விவகாரத்துல தெரிவிக்கவே இல்லை. அப்போ ஸ்ட்ராங்கா அவர் திமுகவை நம்புறாரு. திமுக தான் மதச்சார்பற்ற சக்தியாக தமிழ்நாட்டில் திகழ முடியும் அப்படின்னு. நீங்க கடந்த காலத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் சார் ஒரு அரசியலை தீர்மானிக்க முடியும். நாளைக்கு நான் என்னவாக இருக்க போறேன்னு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? நான் கடந்த காலத்தில் பேசியது, செயல்பட்டது, இவையெல்லாம் வச்சுதானே நான் நாளைக்கு யாரா இருக்க போறேன்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. திமுக அப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்றேன். திமுக மதசார்புடைய கட்சியாக எப்போது இயங்கும்? அதற்கு ஏதாவது ஒரு தேவை அப்படி இருக்கா? அப்படி இயங்குனா அந்த கட்சி மொத்தமா கொலாப்ஸ் ஆயிராதா? அந்த கட்சி முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிற கட்சியாக இயங்கி இருக்கு. அது ஒரு கமர்ஷியல் பார்ட்டி கிடையாது. அது ஒரு சந்தர்ப்பவாத கட்சி கிடையாது. அது டெல்லியினுடைய குரலுக்கு அடிபணிந்து போகிற கட்சி கிடையாது. மாறாக மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, சுயமரியாதை, திராவிட இயக்க உணர்வு, இவை எல்லாவற்றையும் ஒரு சேர உள்வாங்கி கொண்டு இயங்குகிற கட்சி. இது போல ஒரு கட்சி தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியாவது இருக்கா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா வேற எதையாவது கொண்டு வந்து இந்த ஐடியாலஜியோட நிறுத்திட முடியுமா? இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பொய்க்கால் குதிரையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அது தாவேக்கான்னு சொல்லி. அது பொய்க்கால் குதிரைன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த குதிரையால நெடுந்தூரம் சவாரி செய்ய முடியாது இந்த கொள்கைகளை ஏந்தி கொண்டு. ஏன்னா அதனுடைய கால்கள் உண்மையான கால்கள் அல்ல என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்போ திமுக எப்படி மதசார்புடைய கட்சியாக மாறி இவங்க ஒரு பாயிண்ட கொண்டு வந்து லிங்க் பண்றாங்க. காங்கிரஸை எதிர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு, பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக போயிருவாங்க. இங்க மந்திரி அதை எப்படி அதை விவாத களங்கள்ல நான் கலந்து கொள்வதனால அதை சொல்பவர்கள் ஒரு லாஜிக்கை முன்வைக்கிறாங்க. பவர் பாலிடிக்ஸ்ல அப்படி பண்ணிதாங்க ஆகணும். காங்கிரஸும் திமுகவோட இல்ல, கம்யூனிஸ்டும் திமுகவோட இல்ல, விடுதலை சிறுத்தைகளும் இல்ல. அப்படிங்கிறப்ப எல்லாரும் போய் அந்த பக்கம் நிற்கும் போது எல்லா மதச்சார்பற்ற சக்தியும் நீங்க அங்க போயிட்டீங்களா? அப்ப பவர் பாலிடிக்ஸ்ல கேம் தேவையா இருக்கு. ஒரு அமைச்சர் பதவி இதெல்லாம் வேணும். ஏன்னா அந்த கட்சி ஒன்றும் உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தான், சமூக இயக்கம் கிடையாது. அப்ப இயல்பாகவே பாஜகவை நோக்கி திமுகவை இவங்களும் தள்ளிட்டாங்க, அவங்களும் இயல்பா போயிருவாங்க. இதுதான் இயங்கியல் விதிப்படி இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி கோணத்துல அந்த திமுக பிஜேபி கூட்டணி வரும்னு பேசுறாங்க. இல்ல, இந்த வார்த்தைகள் சும்மா தேன் தடவி சொல்லப்படுகிற வார்த்தை. பார்ப்பதற்கு மேலோட்டமா நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். நீங்க இப்படி வாங்க பாயிண்ட்டுக்கு. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சது. அதுக்கு முன்பு வரைக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சென்ட்ரல்ல பங்கு வகிக்குது திமுக. ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கு திமுக. 2014க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி வந்ததற்கு பிறகு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசுல பார்ட்டிசிபேஷன் பங்கேற்பு இருக்கா அப்படின்னா இல்ல. இங்க மாநிலத்துல ஆளுங்கட்சியாக இருந்தாங்களான்னா அதுவும் இல்ல. 2016 தோல்வியை தழுவினாங்க. 2021 தான். அப்ப இடைப்பட்ட காலத்துல எங்காவது ஒரு இடத்துல அதிகாரத்தை ஒட்டி கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு திமுக வந்ததா? அப்கோர்ஸ் நீங்க ஒரு விஷயத்த நல்லா உள்வாங்கிக்கணும். 2014 காங்கிரஸ் கூட்டணி இல்ல. 2014 திமுக காங்கிரஸ் தனித்து தான் போட்டி. அப்ப நினைத்திருந்தா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்க முடியும். ஏன்னா 2011 திமுகவினுடைய தோல்வி என்பது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா திமுக மீள முடியாத தோல்விக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா 3வது இடம் போயிடுச்சு சார் திமுக. 2வது இடத்துக்கு விஜயகாந்தனுடைய தேமுதிக வந்துருச்சு. அவர்தான் எதிர்கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு அன்னைக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்திலேயே திமுக அந்த மாதிரியான முடிவு எடுக்கலையே. காங்கிரஸ் அப்பயும் தான் இல்ல. காங்கிரஸ் இருந்தாங்களா உடன்? இல்லையே. இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்டுகள் தனித்து போட்டிட்டாங்க 2014. கம்யூனிஸ்ட் கூட்டு கிடையாது. தேசிய ஜனநாயக ஒரு பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் கூட்டு, இன்னொரு பக்கம் திமுக, விசிக போன்ற கட்சிகள் ஒரு பக்கம் கூட்டு, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஒரு பக்கம் கூட்டு. அவ்வளவுதானே தவிர மீது எல்லாரும் தனித்து விடப்பட்டிருந்தார்கள். தனித்து தான் போட்டிட்டாங்க. அந்த நேரத்திலேயே அந்த முடிவு எடுக்கல. அப்ப நான் அதான் சொன்னேன், ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்தை நீங்க முடிவு எடுக்க முடியும். இந்த ட்ராக் ரெக்கார்டு இப்படிதான் இருக்கு. அதனால திமுகவுக்கு எந்த அவசியமும் இல்ல ஒன்றிய அரசுல போய் அங்கம் வகிக்கணும், ஒன்றிய அமைச்சரவையில போய் அங்கம் வகிக்கணும். அப்கோர்ஸ் நீங்க சொல்ற செய்தியை நான் ரொம்ப நல்லா உள்வாங்கிக்கிறேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, சித்தாந்த எதிரிகள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அவங்க அமைப்பு இல்ல, அவங்க அரசியல் கட்சி தானே, அவங்க இயங்கித்தானே. திமுகவுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறேன். ஒன்றிய அமைச்சராக இருந்து தான் திமுக தன்னுடைய கட்சியை நிலைநாட்ட முடியுங்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கா? திமுகவுக்கு அப்படி ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கா? எந்த அழுத்தமும் கிடையாது சார். திமுக இன்னும் 10 ஆண்டுகளுக்கு எதிர்கட்சியாக கூட வலிமையாக செயல்படுகிற ஆற்றல் படைத்த கட்சியாகவே திகழும். இன்னைக்கு சொல்றாரு அண்ணா RS பாரதி, கம்யூனிஸ்டுகள் போனதால் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க எங்க கூட இருந்த காலத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நாங்கள் தனித்து இயங்குவோம், வல்லமையோடு இயங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் திமுகவினுடைய கட்ஸ். அதனால திமுக ஒரு மதசார்புடைய சக்தியாக என்றைக்குமே அது மாறாது. அப்படி மாற வேண்டிய அவசியம் திமுக, அது நேச்சரே அப்படி கிடையாது சார். நேச்சரே அப்படி கிடையாது. அது வளர்க்கப்பட்ட விதமும் அது கிடையாது. அது பயிரிடப்பட்ட
சூழலும் அப்படி கிடையாது. இன்னைக்கு அது வளர்ந்து மரமாக நிற்கிற சூழலும் அது கிடையாது. அது முழுக்க முழுக்க மதசார்பை எதிர்த்து மதசார்பற்ற சக்தியாக நிற்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை எடுத்துக்கொண்டு போய் எப்படி பாஜகவோடு புகுத்த? நான் ஒண்ணு கேட்கிறேன், மம்தா பானர்ஜியை விட வலிமையான தலைவர் தானே அண்ணன் மு.க. ஸ்டாலின். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லையே யாருக்கும். எதிரிகள் கூட அதை மறுக்க மாட்டாங்களே. மம்தா பானர்ஜி ஒரு சேர மார்க்சிஸ்டையும் எதிர்த்தார், காங்கிரஸையும் எதிர்த்தார், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார். என்ன கட்டுப்போச்சு? என்ன மம்தா பானர்ஜிக்கு கெட்டு போச்சு? மம்தா பானர்ஜியோட வலிமையான தலைவர் சார். 3 தடவை சிஎம்மா இருந்தாங்க. 3 பேரும் எதிர்த்துக்கிட்டே 3 முறை வங்கத்தில் சிஎம்மா இருந்தாங்க. இதுக்கிடையில இந்தியா கூட்டணியில அங்கம் வகிச்சுக்கிட்டே எதிர்த்தாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ மம்தா பானர்ஜியால் முடிகிற போது மு.க. ஸ்டாலினால் முடியாதா? மேற்கு வங்கத்தில் முடிகிற போது தமிழ்நாட்டில் முடியாதா? நிச்சயமாக முடியும். திமுக மீது வன்மத்தை கக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு என்னன்னா பாஜக கூட்டணிக்கு போகுது திமுகவுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒரு காலமும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறாது. அப்ப விஜய் அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற போறாங்களா? ஏன்னா பிரதமர் வாய்ப்பு இந்த வாய்ப்பெல்லாம் வந்தபோது கூட இடதுசாரிகள் வேணானாங்க. அது சிபிஎம் ஒரு மருத்துவர் சிபிஎம் தான் நம்ம அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடாதுன்னு அந்த வாய்ப்பு அமைச்சரவையில் வாய்ப்பு வரக்கூடாது. ஏன் பிரதமர் வாய்ப்பு வந்தபோது கூட அதை மறுத்தார்கள் அவர்கள் இடதுசாரிகள் சிபிஎம். இப்ப சிபிஐ தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இடம்பெற போகுதா? எதனால இந்த அளவுக்கு அவங்க விலகணும்? அதிகாரத்தில் இடம்பெற போகிறார்களா என்பதெல்லாம் இப்போதைக்கு ஊர்ஜிதமாக தெரியப்படுத்தப்படலை. ஏன்னா தோழர் வீரபாண்டியனுடைய அந்த அறிவிப்பே ஒரு பூடகமான அறிவிப்பாகத்தான் இருக்கு, ஒரு வெளிப்படைத்தன்மையோடு உள்ள அறிவிப்பா இல்லை. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒன்றியத்தில் பெரிய பொறுப்புகள் வந்த போது கூட பெரிய அளவிலாக அவர்கள் அதை ஏற்கல. இன்னும் சொல்ல போனா 2 முறை சார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி. ஒரு முறை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு பாபு ஜெகஜீவன் ராமனுடைய மகள் மீரா குமார் பேரவைத் தலைவரா இருந்தாங்க மக்களவைக்கு. அதற்கு முன்பு சோம்நாத் சட்டர்ஜியை போட்டாங்க. சோம்நாத் சட்டர்ஜி பேரவைத் தலைவரா இருக்காரு. இடையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு முரண்பாடு வந்துருச்சு. முரண்பாடு வந்தோன்னா சோம்நாத் சட்டர்ஜியை ரிசைன் பண்ண சொல்றாங்க. ஆனா சோம்நாத் சட்டர்ஜி ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி கண்டினியூ பண்றாரு. அவர் மேல மார்க்சிஸ்டுகள் நடவடிக்கை எடுத்தாங்க. அவரை பொலிட் பூரோ கட்சியில இருந்து நீக்கிச்சு, அவருக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா எல்லாம் சொன்னாங்க. அப்போ அதிகாரத்தில் பங்கு பெறுவதல்ல கம்யூனிஸ்டுகளினுடைய நோக்கம்ங்கிறத நம்ம சோம்நாத் சட்டர்ஜி விஷயத்துல இருந்தே புரிந்து கொள்வோமே. அப்ப இந்த நேரத்துல இப்ப பங்கேற்க போறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பங்கேற்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவு என்பது நிரந்தரமானதாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா விஜயோடு நிரந்தரமாக அவர்களால் டிராவல் பண்ணிட முடியுமா? இப்ப விசிகா அகாமடேட் ஆயிடுச்சு, விசிகாக்கு பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கான சூழல் வந்துருச்சு. முஸ்லீம் லீக் அகாமடேட் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அகாமடேட் ஆயிடுச்சு. இப்ப கம்யூனிஸ்டுகள் ஒரு சித்தாந்த ரீதியாக அரசியல் பயணத்தை தொடரக்கூடியவர்கள். நான் அப்படித்தான் இப்போதும் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வீண் போய்விடக் கூடாது என்றும் எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 பேர் அதிமுகவினுடைய பார்ட் வந்தாங்க இல்லையா, அந்த 25 பேரை சேர்க்க கூடாதுன்னு சொல்லி முதல் முட்டுக்கட்டையை போட்டு இந்த அமைச்சரவையினுடைய திசைவழி போக்க மாற்றிவிட்டது கம்யூனிஸ்டுகள் தான். அதை மாற்றியதற்கு பிறகுதான் வேற வழி இல்லாம விசிகாவையும் முஸ்லீம் லீக்கையும் கூப்பிட்டு அமைச்சரவையில சேர்த்தாரு விஜய். அப்போ ஒரு கொள்கை நிலைப்பாடு என்று வருகிற போது அழுத்தம் தருகிற இடத்தில் பொது உடைமை இயக்கங்கள் இருக்கும். பொது உடைமை இயக்கங்கள் அப்படித்தான் இயங்கி இருக்கு. அப்ப அந்த பொது உடைமை இயக்கம் அமைச்சரவையில போய் பங்கேற்றா நீங்க ஊதுகுழலாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதிகாரத்தை சுவைப்பதற்காக, அதிகாரத்தில் பங்கெடுப்பதற்காக அவர்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் போகிற போக்கில் நீங்கள் சென்றாக வேண்டிய கட்டாயம் ஒன்று உருவாகிறோம். அதை பொது உடைமை இயக்கம் செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் திமுக கூட்டணியில் அவர்கள் தொடர முடியாது என்கிறார்கள். ஏன் தொடர முடியாதுன்னு அவங்க பேசுற வரைக்கும் நம்ம அவர்களுடைய வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுக்க முடியாது. அவரே ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. வீரபாண்டியன் தோழரே என்ன சொல்றாரு, கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ நம்ம போய் அதுக்கு காய் இருக்குமா, செங்காய் இருக்குமா, இது பழுக்குமா பழுக்காதா, இப்படி எல்லாம் போய் வியூகங்களை வகுக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இதற்கு பின்னால் இருக்கிறது. விஜயினுடைய சந்திப்பு அதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அவர்களுடைய திட்டம் என்ன, அவர்களுடைய வியூகம் என்ன என்பதையெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். சேர்ப்பு, உடைப்பு, இது போன்ற தந்திரங்கள் என்னைக்குமே டெல்லியில நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. டெல்லிக்கு போயிட்டு வந்தா மாநில கட்சிகளுக்கு ஆபத்து, மாநில உணர்வு பெற்றவர்களுக்கு ஆபத்துன்னு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வரலாறு நெடுகிலும் அண்ணாவுடைய ஆரிய மாயையிலிருந்து, பணத்தோட்டத்திலிருந்து, பெரியார் எச்சரித்ததிலிருந்து இன்று மு.க. ஸ்டாலின் காலகட்டம் வரையும் டெல்லிங்கிறது மாநில உணர்வு கொண்டவர்களுக்கான ஒரு எதிரான ஒரு அமைப்பாக இருக்குங்கிறதுக்கு இன்றைய சந்திப்புகள், செய்தியாளர் சந்திப்பு கூட காரணமாக இருக்கு. இன்னொரு செய்தி சார், ஒரு ஊகம்தான்.
இப்போ பெஞ்சமின் வந்து திமுகவில் இறந்து சேர்ந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் அமைச்சராக இருந்தார், எடப்பாடி காலத்திலையும் இருந்தவர். அவர் சசிகலா டீம்ல இருந்து சசிகலா டீமுக்கு எதிர்ப்பாக மாறியவர். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பெஞ்சமின் யாருன்னு தெரியாமலாம் யாரும் இருக்காது. அவர் இப்போ திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து வேலுமணி போன்றவர்களே சேர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா வேலுமணி போன்றவர்கள் விஜய்கிட்ட அமைச்சர் பதவி எதிர்பார்த்தாங்க. எடப்பாடியும் இன்பதுரையும் கேஸு, சிபிஐ, 10வது அட்டவணை அப்படி இப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அவங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ ஒரு அதிகாரம், மாவட்ட செயலாளர் பறிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே நிற்கும் போது திமுகவுக்கு கூட அவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது. அவங்களுடைய பழைய பங்காளியான செந்தில் பாலாஜி போன்றவர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. இப்படி போன்ற பல்வேறு செய்திகள் ஊகமா சொல்லப்படுதே சார், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? தாய் கழகம்னு சொல்லி மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எடப்பாடி பழனிசாமியோடு இனிமே டிராவல் பண்ண முடியாதுங்கிற சூழல் அங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்துச்சு. இப்ப பெஞ்சமின் விவகாரத்தை நீங்க தொட்டதுனால நான் சொல்றேன். ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி பேலஸ்ல கட்சியினுடைய பொதுக்குழு பாரம்பரியமாக அங்கதான் பொதுக்குழுவை அதிமுக தொடர்ச்சியாக நடத்திட்டு வருது. அப்ப அங்க பொதுக்குழுவை நடத்தணும்னு முடிவெடுக்க போகும்போது பெரிய டிஸ்பியூட் அப்ப அதிமுகவுக்குள்ள இருக்கு. 2 முக்கியமான பொதுக்குழுக்களை நடத்தியவர் பெஞ்சமின். அவருக்கு அதிமுகவினுடைய அழியாத பக்கங்களில் நிரந்தர இடம் உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவரை மறக்கவே கூடாது. வெள்ளி செங்கோலை கொண்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை வாஞ்சையோடு தழுவி கொண்ட காட்சியை நான் நினைச்சு பாக்குறேன். இப்போ பெஞ்சமின் எவ்வளவு டெடிகேட்டடா இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு லாயலா இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாரு. இன்னும் ரொம்ப முக்கியமா அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அந்த அரங்கத்தை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு அவருடைய வாகனங்களை பழுதாக்கியது, அங்க ஒரு பெரிய எதிர்ப்பை காட்டியது, இது எல்லாமே பெஞ்சமின் தான். அப்போ அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தானே பெஞ்சமின் அதை பண்ணாரு. பெஞ்சமினை சம்பந்தமே இல்லாம இவங்க பொறுப்பை விட்டு எடுத்தாங்க. பெஞ்சமின் சொன்னாரு, நான் இதுக்கு எந்த விதத்திலையும் தொடர்புடையவனே இல்லையே, நான் அதிருப்தியாளர்களை போய் சந்திக்கவும் இல்லை, அதிருப்தியாளர்கள்ட்ட போன்ல கூட பேசலையே, நான் அம்மாவினுடைய தொண்டனாகத்தானே இப்பவும் இருக்கேன், எதற்காக என்ன நீக்கினாருன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி கதறி அழுதார். அப்ப அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அவரை சந்திச்சு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. அதன் பிறகாவது விட்டு வச்சாங்களா? அவர் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்காரு. வேளாங்கண்ணி கோயில்ல அவர் இருக்கும்போது விஜயை போய் அவர் சந்திக்க போறாரு. முன்னாள் அமைச்சர்கள் போறாங்க இல்லையா, அவங்க கூட போறாரு. கடம்பூர் ராஜு இந்த டீமோட போறாரு, MSM ஆனந்தனோட போறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடுறாங்க. அவர் அங்கிருந்து ஒரு காணொலி வெளியிடுறாரு, நான் வேளாங்கண்ணியில இருக்கேன், என்னை பத்தி ஊடகங்கள்ல அவதூறு செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்தது எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமியோடு இனிமேல் தொடர முடியாதுன்னு நிலை வருகிற போது தாவேகாவுக்குள்ள போக முடியாதுன்னு ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி திமுகவுக்கு தான் போவாங்க. திமுகவை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப ஒண்ணு வேணாம் சார், SP வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், CV சண்முகம், அண்ணா R காமராஜ், இவங்க எல்லாரையும் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடுத்தாரு சார். இப்ப சமாதானம் ஆயிடுச்சு இல்ல சார்? CV சண்முகமும் விஜயபாஸ்கரும் மட்டும்தானே சமாதானம் ஆகல, ஏனையோ சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்க என்ன சார் அவ்வளவு பெரிய டால் லீடரா? ஏன் அவங்களை திரும்ப அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டா என்ன? இன்னைக்கு வரைக்கும் அந்த பொறுப்புக்கு நீங்க கொண்டு வராம இருக்கீங்க. கட்சி என்ன அவ்வளவு வலிமையாகவா இருக்கு? திருவாரூர்ல அண்ணன் காமராஜ் இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது. புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது. கொங்கு பெல்ட்ல வேலுமணி, தங்கமணி இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது. நீங்க பெயருக்காக ஒருவரை மாவட்ட செயலாளராக போடுறதுங்கிறது வேற, பொறுப்பாளரை போடுறதுங்கிறது வேற. அது கடந்த காலத்துல நாங்க மதிமுக இருக்கும்போது வலிமையான மாவட்ட செயலாளர்லாம் போனோம்னா சும்மா இருக்கிறவங்களை பிடிச்சி மாவட்ட செயலாளரா போடுவாங்க. அதான் எங்க நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, முடிசூடா மன்னன் எல்லாம் போயிட்டான், முடிவெற்ற கடையில உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் முடிசூடா மன்னன் ஆயிட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி கதையா இருக்கிறத இட்டு நிரப்புவதற்காக உட்கார்ந்து ஆட்களை போடுறதுங்கிறதல்ல, கட்சியை நடத்தணும். அப்ப உங்களுக்கு எந்த ஈகோ அங்க தடுக்குது? ஏன் அவர்களுக்கு மீண்டும் அந்த கட்சி பொறுப்பை கொடுப்பதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு? ஓகே, உங்களோட அதிருப்தியா இருந்தாங்க, உங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது இல்ல, ஒரு மாற்று முயற்சிக்கு போனாங்க, அது தோல்வி அடைஞ்சிச்சு, திரும்ப வந்துட்டாங்கல்ல உங்ககிட்ட. நீங்க அவங்களை திரும்ப நல்லபடியா வச்சு கட்சியை நல்லா நடத்தணும்னு நினைக்கலையே, இப்ப வரைக்கும் அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்போ அதிமுகவுல பயணிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வேலுமணி மாதிரியான ஆட்களுக்கு வரும்போது ஏற்கனவே தாவேகாவை நம்பி போய் ஏமாந்துட்டோம். தாவேகாவை நம்பி போய் ஏமாந்ததுனால நாம இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கோம். அப்ப வேற என்ன பண்ண முடியும்? ஆப்ஷன் என்ன இருக்குன்னு நீங்க பாக்கணும். திமுகவினுடைய கொள்கை பிடித்து, அண்ணாவை படித்து, பெரியாரை படித்து, திராவிட இயக்க லட்சியங்களை உள்வாங்கி கொண்டு SP வேலுமணி திமுகவுக்கு வர்றாரா? அப்படி இருந்திருந்தா அவர் அதிமுகவில் டிராவலே பண்ணிருக்க கூடாது. இதே SP வேலுமணி தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்திருந்தால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தால் 2024 சில இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்க முடியும்னு பேசினார், மறந்துடக்கூடாது. அப்போ வேற ஆப்ஷன் இல்லாம திமுகவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் திமுகவுக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கருதுறேன் சார். அரசியல்வாதி அதிகாரம் இல்லாம டிராவல் பண்ண முடியாது சார். இந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு என்பதை
வைத்துக்கொண்டு எத்தனை நாளைக்கு அவர் டிராவல் பண்ணுவாரு? கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகை கொடுக்க மாட்டாங்க, கட்சி நிகழ்ச்சிகள்ல பெயர் போட மாட்டாங்க, கட்சி நிகழ்ச்சிகள்ல மேடையில நாற்காலி போட மாட்டாங்க. இப்ப கோவையில ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, எஸ்பி வேலுமணிக்கு என்ன ரோல் அங்க? அவர் மாவட்ட செயலாளர் கிடையாது, அமைப்பு செயலாளர் கிடையாது, கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் கிடையாது, எல்லா பொறுப்புல இருந்து அவரை விடுவிச்சாச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி வராருன்னா இவர் கீழே ரோல்ல உட்காந்து எம்எல்ஏ பாத்துக்கிட்டு இருப்பாரா, இல்ல பின்னாடி 2வது வரிசையில உட்காந்து பாப்பாரா? அப்ப அந்த ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கும்ல, இனிமே பொலிட்டிக்கலா டிராவல் பண்ண முடியலன்னு. எனவே அந்த பயணத்தை மீண்டும் தொடர்வதற்கு திமுகக்குள்ள போலான்னு. ஆனா என்னன்னா, திமுக கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தமே திமுக கிட்ட, நான் வெளிப்படையாகவே சொல்றேன். யாரெல்லாம் கமர்ஷியலா இயங்குறாங்களோ, எஸ்பி வேலுமணி மாதிரி எந்த முதுகெலும்பும் இல்லாம, எந்த கோட்பாடும் இல்லாம, எந்த தத்துவமும் இல்லாத அவங்களை கொண்டு வந்து வீக்கா இருக்கிற இடத்துக்கு நான் மாவட்ட செயலாளரா போட்டுறேன்னு போடுறதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து கட்சியை இன்னும் கொஞ்சம் பலகீனப்படுத்திடும் அப்படின்னு நான் அச்சப்படுறேன். ஏன்னா திமுக மீட்டு உருவாக்கத்துக்கு தயாராயிருக்கு. இப்பதான் 2 நாட்களாக மாநிலம் முழுமைக்கும் போய் குறை தீர்ப்பு கூட்டங்கள்ல குறை கேட்டுட்டு வந்தவர்களினுடைய குறை நிறைகளை எழுத்துப்பூர்வமா வாங்குறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்துல எஸ்பி வேலுமணி மாதிரியான ஆட்களை உள்ள சேர்த்துக்கிறது நல்லதுதான், தப்பு கிடையாது. கட்சி என்பது புதிய வரவுகள் இருந்து கொண்டே இருக்கணும், புதிய வரவு பலப்படுத்துவது என்பது கட்சிக்குள்ள இருக்கணும். ஆனா உடனே மாவட்ட செயலாளரை தூக்கி கொடுத்துட்டா அது ரொம்ப தப்பா போயிரும் நான் நினைக்கிறேன். பிபி கலைராஜன் சார் நல்ல கொள்கையாளர், எங்க ஊருக்காரரு, ரொம்ப நேர்மையானவர். ஆனா அவரை நீங்க மாவட்ட செயலாளர் கலைராஜன் சொல்லாதீங்க சார். கலைராஜன் பொலிட்டிக்கலா டி நகர் கலைராஜன் தான், அரசியலா அவர் டி, உங்க ஊருக்காரர் தான், நான் மறுக்கல. பொலிட்டிக்கலா அவர் டி நகர் கலைராஜன் தான். அது என்னன்னா, எங்க டெல்டாவுல வந்து ஒரு பாச உணர்வு ஒண்ணு இருக்கும். டெல்டா இல்லாம தமிழ்நாட்டு அரசியல் இல்ல அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சசிகலா, இன்னொரு பக்கம் கலைஞர் அப்படின்னு இருந்தது. இப்பதான் அந்த டெல்டா கணக்குகள் மாறி போயிருக்குன்னு வச்சுங்க. அதை சொல்லியே பழக்கப்பட்டதுனால நான் சொல்றேன். அப்போ விபி கலைராஜனை வந்து நீங்க மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கலாம், எம்எல்ஏ ஆக்கியிருக்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு வாரிய தலைவரையாவது அவர் கடந்த ஆட்சி காலத்துல பண்ணிருக்கலாம். அதை வந்து பண்ணல விபி கலைராஜனை. ஆனா விபி கலைராஜனை விட கொள்கை ரீதியாக குறைவானவர்களை, தத்துவார்த்த ரீதியாக குறைந்த மதியுடையவர்களை நீங்க வந்து அதிகார பொறுப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஆளுலாம் சொல்ல விரும்பல, அது நாளைக்கு வருத்தத்தை உண்டாகும். அப்போ நீங்க இதையெல்லாம் பார்த்து செய்யணும்னு சொல்றேன். எஸ்பி வேலுமணி ஒண்ணு திராவிட இயக்கத்தினுடைய பற்றாளர் கிடையாது, திராவிட இயக்க சிந்தனைகளை முழுமையாக உள்வாங்கியது கிடையாது. அவர் ஒரு கமர்ஷியல் பேர்வழி. அவரை நீங்க பார்த்து பயன்படுத்தணும்ன்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது செய்ய வேண்டிய பணி. நிச்சயமாக இவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் இந்த நிலையிலேயே அதிமுகவில் தொடர முடியாது என்கிற சூழல் உருவாகி இருக்கு. அதன் அடிப்படையில் அவர்கள் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். ஏற்கனவே திமுக மீதான ஒரு கடுமையான விமர்சனம் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ரகுமதி, முத்துச்சாமி, கடைசியா ஓபிஎஸ், அப்புறம் ஒருத்தநாடு வைத்தியலிங்கம், பிஹெச் பாண்டியன் மகன் மனோஜ் பாண்டியன், இப்ப திருப்பி வேலுமணியா அப்படிங்கிற விமர்சனம் கண்டிப்பா வரும். வருங்காலங்களில் விவாதங்களை நீங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், வேற வழி இல்லை. இதற்கு வல்லம் பசீர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு கண்டிப்பா அவங்களை பார்த்து கேட்க தான் போறாங்க வலதுசாரிகள் அல்லது திமுக எதிர்ப்பாளர்கள். பார்ப்போம். இந்த விமர்சனம் திமுகக்குள்ளேயும் இருக்கு. இது ஏதோ பிஜேபி ஏடிஎம்கே மட்டும் இல்லை, திமுகக்குள்ளேயும் என்னப்பா வரவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா கட்சிக்கு உழைச்சவன் யாரு? நேற்று வரையும் என் தலைவனை திட்டுனவனுக்கு இன்னைக்கு நான் கொடி பிடிச்சு வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த 2026லயும் அது ஒரு பெரிய செட்பேக்கு காரணமா சொல்லப்படுது. பார்ப்போம் எப்படி இவங்க பண்றாங்க. தென் மாவட்டத்தை வலுப்படுத்தின சாத்தூர் ராமச்சந்திரன் மாதிரி அவர் இருக்க போறாரா? ஏடிஎம்கேலேருந்து வந்து வலுப்படுத்தினாரு நம்ம சாத்தூர் எஸ்எஸ்ஆர் அவர் மாதிரி இருக்க போறாரா, இல்லை இவங்க வந்ததுனால பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேற்கு மண்டலத்துக்கு ஏற்கனவே ஒரு செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. அங்கே வந்து இன்னொரு வலிமையான அதிமுகலேருந்து வந்த முத்துச்சாமி வேற மேற்கு மண்டலத்தில் இருக்கிறாரு. இப்போ இவரும் வருகிறார் என்றால் அது எப்படி பேலன்ஸ் ஆகுமா, ஒத்து போகுமா? செங்கோட்டையன் திமுகவுக்கு வராத காரணமே முத்துச்சாமின்னு ஒரு கருத்து உண்டு. இது எப்படி போகும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் கருத்தியல் ரீதியாகவும் பேசுவீங்க, பவர் பாலிடிக்ஸில் தேர்தல் பகுப்பாய்வு, தொகுதி பகுப்பாய்வும் உண்டு. பார்ப்போம். உங்களை மாதிரி ஆட்கள் தான் தொடர்ந்து இது குறித்து கருத்துக்கள் சொல்லி ஆகணும். என்ன வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.